லோன் அதிகமா நான் வாங்கி வச்சுட்டேன். ஒரு ரூ. 5,00,000 கிட்ட நான் லோன் வாங்கி வச்சுட்டேன். இந்த ரூ. 5,00,000 லோன் நான் 6 மாசமா கட்டல. இப்ப அதுக்கு பெனால்டிலாம் போட்டு ஒரு ரூ. 6,25,000 கட்டுங்கன்றாங்க. பக்குன்னு இருக்குது. எங்க நான் போய் கட்டுறது? நான் வாங்குன லோன காட்டிலும் இவங்க போடக்கூடிய சார்ஜஸ் தான் அதிகமா இருக்கு. என்ன பண்ணுதுன்னே தெரியல. 6 இஎம்ஐ கட்டல அல்லது 2 இஎம்ஐ தான் கட்டல. இவ்ளோ போட்டுட்டாங்களே என்ன பண்ணுதுன்னு தெரியல பாஸ். நான் வாங்குற சம்பளமே எனக்கு பத்தல அப்படி சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. வணக்கம் ஜேகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லோன் இஎம்ஐயை நான் கட்டலைங்க. இப்போ ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கேன். ஒரே ஒரு லோன் தான் வாங்கினேன். அதை ப்ராப்பராக என்னால் கட்ட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஎம்ஐ தவறி தவறி கட்டுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா பெனால்ட்டிலாம் போட்டு அதிகமாக கட்ட சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க பக்கத்தில் நியாயம் இருக்குது. நானும் என்னால் ப்ராப்பராக கட்ட முடியாதனால அவங்களும் அதுக்கு பெனால்ட்டிலாம் போடுறாங்க. சரிங்க, அந்த லோனை அடைக்கலான்னு பார்த்து ஏதாவது லோன் கிடைக்கும் பார்த்தோன்னா அதுவும் எனக்கு கிடைக்க மாட்டுது. என்ன பண்ணுதுன்னு தெரியலைங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. நீங்கள் லோனை கட்டாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அந்த லோனை அடைக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அந்த லோன்லேருந்து நீங்கள் வெளிவர முடியும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அதிகமான அமௌண்ட்டை கட்ட முடியலைங்க, எனக்கு இஎம்ஐலாம் கட்ட முடியல, மேலே டியூ இருக்குது, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்காக ரெடி பண்ண ஒரு வீடியோ தான் அது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷன் படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த லோன்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். எந்த விதமான வட்டியோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ கட்டாமல் உங்கள் லோனை நீங்கள் கட்டி அடைக்க முடியும். அது என்னென்னு பற்றியும் அதே நேரத்தில் ஒரு லோன் தரக்கூடிய ஒரு ஆப்பை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். லோன் தரக்கூடிய ஆப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஆப் தான். நிறைய பேருக்கு நிறைய லோன் தந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு விளையாட ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு கொஞ்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் தெளிவாக லைக் நான் மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லோன் ஆப்பை பற்றி பார்க்கலாம். நிறைய பேருக்கு இன்ஸ்டண்ட்டாக பணம் தேவைப்படும். அப்பேற்பட்டவங்களுக்கான ஒரு லோன் தரக்கூடிய ஒரு ஆப் தான். ஸோ இவங்களை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த லோனை கட்ட முடியல, இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படி விரும்புனீங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த லோன் தரக்கூடிய லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்மே பர்சனல் லோன் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா அலோஸ் கேட்குறாங்க. நீங்கள் அலோஸ் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கெட் அப் டு 2 lakhs in 15 minutes போடுறாங்க. பெர்மிஷன்ஸ் கேட்குறாங்க. பெர்மிஷன்ஸ்லாம் படிச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன் கொடுத்த பிறகு அக்செப்ட் ஒரு ஆப்ஷன் அது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா லாகின் ஆர் சைன் அப் டு கண்டினியூ ஒரு ஆப்ஷன் வரும். கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லோனை வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அவங்க கேட்பாங்கன்றது விஷயத்தை ஒன் பை ஒன்னாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா 21 வயதுலேருந்து 50 வயது கூடிய அனைத்து இந்திய குடும்ப லோன் தருவதாக சொல்கிறாங்க. சேலரி பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா 25,000 மேலே உங்கள் சம்பளம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கிரெடிட் ஸ்கோர் 680 இருந்தாவே லோன் தருவதாக அவங்க சொல்கிறாங்க. டாக்குமெண்டேஷன் பொறுத்த வரைக்குமே ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் முக்கியமாக முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஸோ உங்களை மொபைல் நம்பர் போட போகிறீங்க, ஓடிபி வரப்போகுது, ஓடிபி கொடுத்து முடிச்சு உள்ளே போனீங்கன்னா அலோஸ் கேட்கும். அலோஸ் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுக்க வேண்டியிருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் கவனமாக இருங்க. எல்லாத்தையும் முழுசாக கேட்டுட்ட பிறகு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா செல்ஃபின்றது ரொம்ப முக்கியம். ஏதோ உங்கள் ஃபோட்டோவை பிடிச்சி எடுத்தோடனே அந்த வேலையை பண்ணுறாதீங்க. அதனால் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை செய்யுங்க. செல்ஃபி நீங்கள் எடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, இமெயில் ஐடி கேட்குறாங்க, பேன் நம்பர் கேட்குறாங்க, லோன் பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்க கேட்குறாங்க, மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் கேட்குறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ் ஏதாவது அரசியல் ரீதியாக ஏதாவது இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. திருமணம் ஆச்சா இல்லையான்னு கேட்குறாங்க. 2 வீலர் வச்சுக்கிறீங்களா, 4 வீலர் வச்சுங்களா கேட்குறாங்க. எஜுகேஷன் என்ன கேட்குறாங்க. உங்கள் சொந்த வீடு இருக்கா, வாடகை வீடு இருக்கா கேட்குறாங்க. எந்த பேங்க்கில் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, உங்களுடைய வருமானம் சேலரி அக்கௌண்ட் வந்து எந்த பேங்க்கில் இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க. கண்டினியூ நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு லோன் கன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு ஆர்டர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன இஎம்ஐ டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இஎம்ஐ ஷெட்யூலும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் பணம் வந்துடும் இவங்க சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே 10,000 2 லட்சம் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 5% ப்ராசஸிங் ஃபீஸ் போடுறாங்க. டாக்குமெண்ட் சார்ஜஸ் 1% போடுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 91 நாள்லேருந்து 180 நாள் வரைக்குமே இஎம்ஐ போடுறாங்க. இந்த நாள் வட்டி போடக்கூடிய ஆப் இவங்க. ஸோ இவங்களை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வட்டியை பொறுத்த வரைக்குமே 28% 36.5% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க. வட்டின்றது இவங்க மாத வட்டி கிடையாது, நாள் வட்டி போடுறாங்க. அதாவது 29 நாளுக்கு ஒரு வட்டி இருக்கும். அதாவது பிப்ரவரி மாதம் அது 31 நாளுன்னு போது அதுக்கு ஒரு வட்டி இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வட்டி ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் மாறும்.
அதனால இவங்க நாள் வட்டி போடுறதுனால கவனமா செயல்படுறது ரொம்ப முக்கியம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட ஒரு மாசம் 2 மாசமாலாம் இஎம்ஐ எடுக்காதீங்க. இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்ல குடுத்துருக்காங்க. படிச்சு பாருங்க. விருப்பம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. லோன் அதிகமா நான் வாங்கி வச்சுட்டேன். ஒரு ரூ. 5,00,000 கிட்ட நான் லோன் வாங்கி வச்சுட்டேன். இந்த ரூ. 5,00,000க்கு லோனு நான் 6 மாசமா கட்டல. இப்ப அதுக்கு பெனால்டிலாம் போட்டு ஒரு ரூ. 6,25,000 கட்டுங்கன்றாங்க. பக்குன்னு இருக்குது. எங்க நான் போய் கட்டுறது? நான் வாங்குன லோன காட்டிலும் இவங்க போடக்கூடிய சார்ஜஸ் தான் அதிகமா இருக்கு. என்ன பண்ணுதுன்னே தெரியல. 6 இஎம்ஐ கட்டல அல்லது 2 இஎம்ஐ தான் கட்டல. இவ்வளோ போட்டுட்டாங்களே என்ன பண்ணுதுன்னு தெரியல பாஸ். நான் வாங்குற சம்பளமே எனக்கு பத்தல அப்படி சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. இதுல 2 முடிவு உங்ககிட்ட இருக்கு. 1 இதுலேருந்து வெளிய வரதுக்கு சேஃபா வெளிய வரலாம். இன்னொன்னு அடிச்சு முடிச்சுட்டு வெளிய வரலாம். அது என்னன்னு ஒண்ணொண்ணா சொல்றேன். இந்த 2 ஆப்ஷன்ல நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட்ன்றது எடுத்தோனே நான் சொல்லும்பொழுது, இது எப்படி ப்ராசஸிங் இது நமக்கு நன்மையா, தீமையான்றத ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். செட்டில்மெண்ட் என்றது என்ன? அது யாருக்கு பொருந்தும்? அதுக்குடைய நன்மைகள் என்ன? தீமைகள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டில்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோன வாங்குறீங்க. 2 வருஷம் ப்ராப்பரா கட்டியிருக்கீங்க. 5 வருஷம் லோன்ல 2 வருஷம் ப்ராப்பரா கட்டியிருக்கீங்க. இன்னும் 3 வருஷம் இருக்கு. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள். ப்ராப்பரா கட்டிட்டு வந்தீங்க. இப்போ ஒரு 6 மாசமா தொடர்ந்து கட்டல. ஸோ 2 வருஷம் கட்டுனீங்க. அடுத்த 6 மாசம் உங்களால கட்ட முடியல. என்ன பண்ணது தெரியல. அந்த ஒரு சூழ்நிலையில நீங்க போயிட்டு நீங்க எங்க லோன் வாங்குனீங்களோ, அந்த பேங்கர போய் அணுகி, "என்னால கட்ட முடியலைங்க. என்னால ஏதாவது செட்டில்மெண்ட் போட்டுடலான்ட்டு" நீங்க சொன்னீங்கன்னா, எடுத்த உடனே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. "ஏன்பா அப்படி சொல்ற? அது போட்டீன்னா எங்களுக்கும் நஷ்டம். உனக்கும் பிரச்சனை. அதுக்கப்புறமா உனக்கு அது பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் கொண்டு வந்துரும். அதனால நீ வந்து இஎம்ஐக்கு வந்து பிரிச்சு கட்டிக்க. ரூ. 15,000 மாசம் இஎம்ஐன்றது ஒரு ரூ. 10,000 மாத்திக்கோ. உன்னோட இஎம்ஐ நான் இன்னும் அதிகப்படுத்திடுறேன்." அப்படிலாம் ஒரு ஆஃபர் குடுத்துருவாங்க. ஸோ அப்படி ஆஃபர் குடுத்தாங்கன்னா, நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அது ஓகே. இல்லைங்க செட்டில்மெண்ட் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா, செட்டில்மெண்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நல்ல விஷயங்கள் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 5,00,000 லோன் வாங்குறீங்க. ரூ. 6,20,000 அதுக்கு வந்து வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸு, நீங்க கட்டாம விட்ட இஎம்ஐ, அது பெனால்டிலாம் போடுறாங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செட்டில்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபார்ம் ஒண்ணு குடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணி குடுத்த பிறகு ஆர்பிஐக்கு கொண்டு போவாங்க. ஆர்பிஐ நாலேட்ஜ் படி 30 நாளுக்குள்ள செட்டில்மெண்ட் முடிஞ்சிரும். 90 நாளுக்குள்ள அந்த விஷயம் முடியணும். இதான் வந்து செட்டில்மெண்ட்டுடைய திட்டங்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆஃபர் மாரி குடுத்து, உங்களுக்கு ஏற்கனவே நீங்க வாங்கியிருக்கக்கூடிய லோன் அசல்ல எவ்வளோ வட்டி கட்டியிருக்கீங்க, என்னென்ன இஎம்ஐ கட்டியிருக்கீங்க, அது 2 வருஷம் கட்டியிருக்கீங்க இல்லையா? அதில எவ்வளோ வட்டி கட்டியிருக்கீங்களோ, அத கழிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய சார்ஜஸ் எதா போட்டாங்கன்னா, அதெல்லாம் கழிச்சுட்டு ரூ. 5,00,000 கட்ட வேண்டிய இடத்துல ஒரு ரூ. 3,75,000 கட்டுற மாரி ஒரு ஆப்ஷன்ஸ் குடுப்பாங்க. அப்படி ரூ. 3,75,000 குடுக்குறாங்கன்னா, அது வந்து ஒரு 3 இஎம்ஐ அல்லது 6 இஎம்ஐ பிரிச்சு கட்டிக்கலாம். இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ். நான் சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள்க்காக. "ஓ! இவ்வளோ கம்மி பண்ணி தருவாங்களா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, தருவாங்க. எப்பவுமே செட்டில்மெண்ட்றது வந்து சீக்கிரத்தில கிடைக்காது. ஆனா கிடைச்சா இது போல ஈஸியா கிடைக்கும். ஆனா எல்லாரும் எடுக்கிறதுக்கு முன்பாக இது முழுசா கேட்டுருங்க. ஸோ இது வந்து ரூ. 3,75,000 நீங்க இஎம்ஐ ஆப்ஷன்ல குடுப்பாங்க. அது ஒரு 6 மாசம் அல்லது 3 மாசம் சூஸ் பண்ணி நீங்க கட்டிர்றீங்க. இது வந்து நன்மை. ப்ராப்பரா உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போல செட்டில்மெண்ட் ஒன்ஸ் நீங்க போட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா நீங்க எங்க லோன் வாங்குனாலும் அடுத்து 7 வருஷம் அல்லது 5 வருஷம் உங்களுக்கு லோனே கிடைக்காது. ஏன்னா, ஆர்பிஐல இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இந்த ஒரு ஒரு பேங்கர் உங்களுக்கு செட்டில்மெண்ட் குடுக்குறாங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் தான் அவங்க ஆர்பிஐல குடுப்பாங்க. ஆர்பிஐல உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ், உங்களுடைய லோன் டீட்டெயில்ஸ்லாம் போனதுனால அது பிளாக் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறமா எங்குமே லோன் கிடைக்காது. நீங்க எந்த வகையான லோன் கேட்டாலும் சரி, என்ன ஒரு சாதாரண ஒரு ஃபேன் வாங்கணும்னு நெனைச்சா கூட இஎம்ஐ போட முடியாதுங்க. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு எஃபெக்ட் இது. ஸோ இதில வந்து ப்ளஸ்ஸும் இருக்கு, இது மாரி மைனஸும் இருக்கு. ப்ளஸ்ஸுன்றது என்னன்னா, நிம்மதியா அடிச்சு உடைச்சிடலாம்ப்பா, நிம்மதியா விடுப்பா. இதோட கடனே வாங்க மாட்டேன் அடுத்த 5 வருஷத்துல. அப்படி ஒரு முடிவு பண்ணீங்கன்னா, நீங்க இத எடுக்கலாம். இல்லைங்க பையனுக்கு இதுக்கப்புறம் எஜுகேஷன் லோன் வாங்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், வீடு கட்ட போறேன். இந்த நேரத்தில எடுக்கலாமா கேட்டீங்கன்னா, நாட் அட்வைசபிள். ஸோ அந்த நேரத்தில இறங்கிடாதீங்க. அதனால செட்டில்மெண்ட் போறது வந்து 2வது ஆப்ஷனா வச்சுட்டு, அத அடைக்கிறதுக்கு வேற ஏதாவது வழியா இருந்தா தான் நீங்க பார்க்க வேண்டும். ஸோ செட்டில்மெண்ட்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிற கடன்லேருந்து உங்கள காப்பாத்தக்கூடிய ஒரு பெரிய வழி. அந்த வழியுடைய நன்மைகள், தீமைகள் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பொறுத்தவரைக்குமே பெரிய கடன் பிரச்சனையில இருக்கிறேன், என்னால கட்டவே முடியல, இஎம்ஐயே கட்ட முடியலன்றவங்களுக்கான ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில நெறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.